பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 31 பைரவரும் பூபதியும், பாகம் 32 உறையூர் சிறைச்சாலை. இந்த 2 அத்தியாயத்தையும் சேர்த்து பார்த்தா தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் நமக்கு புலப்படும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நம்மளுடைய சக்கரவர்த்தி விக்ரம சக்கரவர்த்தியை சிறைப்பிடிச்சுக்கிட்டு மாரப்ப பூபதி சென்றுட்டான். பின்னாடியே பொன்னன் தொடர்ந்து வந்தான். பல விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சது. இப்போ அந்த எந்த இடத்துக்கு குள்ளன் போகிறான் மாரப்ப பூபதியை அழைச்சிக்கிட்டுன்னு பின்தொடர்ந்தே போயிட்டு இருக்கான் நம்மளுடைய பொன்னன். ஏதோ மிகப்பெரிய சவாலான விஷயங்கள் நமக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னனும் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கான். அந்த இருட்டிய வேலையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சலசலப்பான அந்த உதிர்ந்த இலைகளோட சத்தமும் ஒரு விதமான ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்துதுன்னா, அடுத்து அவன் பார்த்த காட்சி இன்னும் பயங்கரத்தை அவனுக்கு ஏற்படுத்துச்சு. ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு அவன் போயிட்டே இருந்தாலே கடைசியாக இந்த குள்ளனும் மாரப்ப பூபதியும் சென்று நின்ன இடம் அவன் யோசித்த மாதிரி அந்த கோவில் வளாகம் தான். அந்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா நல்ல உடல் வாகு நல்ல உயரம் அதற்கேற்ற உடல் வாகோடு இருக்கக்கூடிய 2 தடிமனான ஆட்கள் தீவர்த்தியை கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இவன் நினச்ச மாதிரி அந்த ஒற்றைக்கை பைரவன் இருக்கான் இல்லையா, அதாவது கால பைரவர், அவன் தான் அங்கே நிற்கிறான். கபால பைரவன் அவன் எல்லாரையும் கொல்லணும், மகாகாளிக்கு அதனால் உயிர் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நிறைய விஷயங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு மாரப்ப பூபதி ஏற்கனவே அவன் மூளை செலவை செய்து வச்சுருந்தான். கூடவே அவனுக்கு கிடைச்ச அந்த பதவியும் காளி தேவி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சுருந்தான். இப்போ மாரப்ப பூபதி போய் நிற்கிறான். யார் முன்னாடி? இந்த கபால பைரவர் முன்னாடி போயிட்டு நிற்கிறான். மகா கபால பைரவர் நல்ல கழுத்து நிறைய அவன் அந்த மண்டவோடெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக நெத்தி நிறைய சந்தனம், அதுக்கு மேலே குங்குமம் அப்பி அவனை பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அதை விட அவன் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அந்த காடு முழுக்க எதிரொலிக்கிற மாதிரி கணீர் கணீர் கணீர்னு ஒரு பயத்தையும் ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்துச்சு. கேட்குறான், இப்போ இவனை பார்த்தோன்னே பூபதியை பார்த்தோன்னே கேட்குறான் கபால பைரவர், நீ என்ன இன்னைக்கு மகாகாளி தேவிக்கு பலி கொண்டு வர அப்படின்னு சொல்லியிருந்தியே, ஏன் எடுத்துகிட்டு வரல? உனக்கு காளி தேவி மேலே இருந்த அபிப்பிராயம் போயிடுச்சா, பயம் போயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பிரபு, அதுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்ததுனால சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி அந்த விஷயத்தை நான் செய்யலை. ஆனால் கட்டாயமாக அடுத்த அமாவாசைக்கு முன்னாடி உங்களுக்கு பலி கொடுக்கறதுக்கு நீங்கள் கேட்ட அந்த பலி கட்டாயமாக நான் கொண்டு சேர்ப்பேன், இது என்னோட உறுதி அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ கபால பைரவன் கேட்குறான், அப்போ நீ சேர்க்கலைன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இது என்னோட உறுதி, ஒருவேளை என்னால் அதை செய்ய முடியலன்னா நானே இருக்கேன், என்ன பலி கொடுத்துருங்க அப்படின்னோடனே இப்போ கபால பைரவர் ஹஹான்னு சிரிச்சுட்டு சொல்கிறாரு, இல்லை காளி தேவிக்கு உன்னால் ஆக வேண்டிய காரியங்கள் கைங்கரியங்கள் இன்னும் நிறைய இருக்குது, உன்னை பலியிடுற நான் தயாராக இல்லை. ஆனால் நான் கேட்ட அந்த உயிர் பலி கட்டாயமாக அமாவாசைக்கு முன்னாடி வந்துடணும், அதை நீ செய்தாகணும். உன்னால் நிறைய விஷயங்கள் நடக்குது, உனக்கு இன்னும் நிறைய பதவிகள் காத்துட்ருக்கு, நீ இந்த சோழ நாடு பல்லவ நாடுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஆள பிறந்தவன் நீனு, உனக்கு அந்த பதவிகள்லாம் காளி தேவி பெற்று தருவா. எப்போ நீ அவளுடைய ஆசையை பூர்த்தி செய்கிறியோ அப்போ கட்டாயமாக உனக்கு இதெல்லாம் நடக்கும், அதனால் பலியை நீ கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறான் கபால பைரவன். அப்போ மாரப்ப பூபதி சொல்கிறான், இதில் ஒரு சின்ன தடங்கல்கள் இருக்குது. நான் மகேந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம் வரைக்கும் நான் பலியை கொண்டு வந்துடுவேன். யார் இந்த பலி? இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க? ஆமாம், நம்மளுடைய இளவரசரை பற்றி தான். நான் எப்படியாவது அந்த மகேந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம் வரைக்கும் இந்த பலியை நான் எப்படியாவது கொண்டு வந்துடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் இடத்துல நானே சேர்த்தனா பல சந்தேகங்கள் எழும். எந்த இடத்துல பல்லவ சக்கரவர்த்தி முன்னாடி நான் கை கட்டி நிற்க வேண்டி இருக்கும், அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகவும், இன்னொரு விஷயம் என்னென்னா இது தற்செயலாக தான் நடந்தது அப்படிங்கிறத எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காகவும் நான் மகேந்திரபுரத்தில் இருக்கிற அந்த மண்டபம் வரைக்கும் நான் விக்ரம சக்கரவர்த்தியை சோழ நாட்டு இளவரசரை நான் கூப்பிட்டு வந்துடுறேன், அந்த இடம் வரைக்கும் அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அதற்கப்புறம் உங்களுடைய ஆட்கள் அவரை கவர்ந்து செல்லணும். நான் எப்படிப்பட்ட ஆட்களை வச்சு அவனை அழைச்சிட்டு வருவேன் அப்படின்னா, உங்களை பார்த்தோன்னே உங்கள் பேரை சொன்னோன்னையும் எல்லாரும் அப்படியே விக்ரமனை விட்டுட்டு ஓடிடணும். அந்த மாதிரி உப்புக்கு சப்பானி மாதிரி ஆட்கள் வீரர்கள் அப்படிங்கிற பேரில் வருவாங்க.
உங்களுடைய ஆட்கள் அங்கேருந்து வந்து இவரை கவர்ந்துட்டு போயிட்டீங்கன்னா எல்லா விஷயமும் சரியாக நடக்கும். ஒருவேளை என்னால் நேரில் இங்கே வந்து சேர்க்க முடியல அப்படின்னாலும் இந்த விஷயம் தப்பாகாது, அதனால் இதை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னோடனே, சரி நீ சொல்கிறது எல்லாம் சரியாக தான் இருக்குது, அடுத்த அமாவாசைக்கு முன்னாடி வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன், இந்த விஷயத்த சரியாக செய்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ மாரப்ப பூபதி ஒரு வழியாக போக ஆரம்பிச்சிடறான். குள்ளனும் அவன் யார் பின்னாடி, கபால பைரவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிடறான். அந்த தீவர்த்தி பிடிச்சிக்கிட்டு வந்து நல்லா பலசாலியாக நின்னாங்க பாருங்கள் 2 பேர், அப்படியே பார்க்குறதுக்கே பயங்கரமாக. அவங்களும் போக ஆரம்பிச்சிடறாங்க. மெல்ல 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 அந்த தீவர்த்தி வெளிச்சம் போனதுக்கப்புறமா ஒரு மாதிரி உயிர் பெற்று எழறான் நம்மளுடைய பொன்னன். இதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பேச்சுவார்த்தையை முழுமையாக வந்து அவன் கவனிக்கிறான். இவனுடைய மனதில் நின்னது என்னமோ விக்ரமனை பற்றி இவங்க சொன்ன செய்தியாக இருந்தாலும், விக்ரமனை பற்றி சொல்லும் போதே மாரப்ப பூபதி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தான். என்னன்னா, இந்த பொன்னன் வந்து தடுக்கலை அப்படின்னா நான் விக்ரமனை நேராக இங்கேயே கொண்டு வந்திருப்பேன், பொன்னனையும் சேர்த்தே வந்து நான் கொண்டு வந்திருப்பேன். பொன்னனுக்காக குந்தவி தேவி குறுக்கால பூந்து தடுத்துட்டா, இல்லைனா இந்நேரத்துக்கு இந்த இடத்துல பொன்னனையும் விக்ரமனையும் சேர்த்து நான் வந்து கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாரப்ப பூபதி சொல்லும்போது இவன் சொல்கிறான், ஏன் பொன்னன் வந்து இங்கே தான் இருக்கானா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமான்னு இவன் சொல்லும்போது அதே இடத்துல தானே இவன் இருக்கான், நீ இல்லைன்னு சொன்னியே, நீ இந்த இடத்துல இல்லைன்னு சொன்னீன்னொன்னே அப்போ தான் இவனுக்கு கொஞ்சமாக உயிர் வருது. ஆமாம், நான் வந்து அவன் எங்கேயோ ஊர் பிரதேசம் போயிருந்தான், கரெக்டாக நான் விக்ரமனை போயிட்டு கைது செய்ய போகும்போது பொண்ணை அங்கே தான் இருந்தான். இன்னொரு விஷயம் மகாபிரபு, இதையும் நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். என்னென்னா, கொஞ்ச நாளாக நான் வந்து பொன்னன் ஊரில் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவன் வந்து ஊர் ஊராக தேடி அலைஞ்சிருக்கான். யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மொழி தேவியை தேடி இருக்கான். தனியாக அவன் போகலை, கூட ஒருத்தனும் போயிருக்கிறான். அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொய் ஜடாமுடி தரித்த சிவனடியாரை நாம் தேடிட்டு இருக்கோம் இல்லையா, அவரே தான், அவர் கூட தான் போய் தேடி இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு தடவை அசை போட்டு பார்க்குறான் பொன்னன் எல்லாரும் போனதுக்கப்புறம். அப்போ வந்து இவனும் சிவனடியாரும் அருள்மொழி தேவியை தேடினதை இன்னொருத்தர் யாரோ ஒரு ஒற்றன் வச்சு நம்மளுடைய நம்ம மாரப்ப பூபதி வந்து தெரிஞ்சு வச்சுருக்கான். இப்போ இன்னும் என்னென்ன விஷயம்லாம் இவன் தெரிஞ்சு வச்சுருப்பான். இனிமேல்ட்டு ஜாகிரதையாக தான் நம்ம எதுவாக இருந்தாலும் செயல்படணும். நம்ம பின்னாடி எவனாவது ஒற்றன் வந்து வரானா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காமல் நம்ம அடுத்த நகர்வே வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது, மிக ஜாகிரதையாக செய்யணும். இப்போ வந்து எனக்கு குந்தவி தேவிக்கிட்டேயும் வள்ளிக்கிட்டேயும் உதவி கேட்கறத தவிர வேறு வழியே இல்லை. இவங்களுடைய செயல், அதாவது விக்ரமனை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க, ஆனால் காஞ்சிக்கு அழைச்சிக்கிட்டு போகிறதா சொல்லி மகேந்திரபுரத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்துக்கிட்ட கைமாற்ற போகிறாங்க. அப்படின்னும் போது எப்படியாவது இவரை தப்பு வைக்கணும். எப்படி தப்பு வைக்கிறது? அதுக்கு கட்டாயமாக ஏதாவது வந்து நம்ம செய்தே ஆகணும். இதை வந்து குந்தவி தேவிக்கிட்டையும் வள்ளிக்கிட்டையும் முதல்ல போய் நம்ம சொல்லுவோம். சொல்லி ஏதாவது உதவிகள் பெற முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பாஷணை நடந்திருக்கு இல்லையா, இவங்க வந்து போனதெல்லாம் யாரோ ஒரு ஒற்றன் பின்பற்றி இவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒற்றன் இருந்திருக்கான் இல்லையா, அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மனசில் ஆசை போட்டுக்கிட்டு இவன் நடந்து கரெக்டாக வந்து தோணித்துறைக்கே வந்துடுறான். இந்த இடத்துக்கே வந்துடுறான். தோணித்துறைக்கு வந்துட்டு அடுத்த வசந்த மண்டபம் போகணும். அங்கே வள்ளியையும் குந்தவி தேவியும் வந்து பார்த்துட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும். இதுதான் இப்போ வந்து பொன்னனுடைய எண்ணம். இது ஒரு பக்கம். அதாவது மாரப்ப பூபதி சிறைச்சாலையில் வந்து நம்மளுடைய இளவரசரை அடைச்சதுக்கப்புறமா ஒரு பக்கம் நடந்தது என்ன, மாரப்ப பூபதி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கபால பைரவர்கிட்ட சொல்லிட்டான். அதை வந்து பொன்னன் எல்லாத்தையும் கேட்டுட்டான். அடுத்து என்ன நகர்வு அப்படிங்கிறத பொன்னன் யோசிக்கிறான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன, உறையூர் சிறைச்சாலையில் நம்மளுடைய இளவரசர் இருக்கிறார். இப்போ இளவரசர் அந்த சிறைச்சாலையில் இருந்துட்டு என்ன யோசிக்கிறாரு, ஐயோ என்னுடைய சோழ மக்களுக்கு என்ன ஆச்சு, இப்படி ஒரு இளவரசன் ஒரு சிறைச்சாலையில் இருக்காங்கிறது கூட தெரியலையே, நாளைக்கு தேசப்பிரஷ்ட பண்ண ஒரு ஆள் வந்து இங்கே வந்திருக்கான்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு மரண தண்டனை தானே, அதுவும் எனக்கு கிடச்சிடுமே. அப்போ வந்து நான் இருந்தேன், இல்லை அப்பாவோட பேராவது இன்றையளவும் இருக்குது. ஒரு சோழ சக்கரவர்த்தி அப்பா தன்னுடைய பெயரை பார்த்திப மகாராஜா விட்டுட்டு போயிருக்கிறார். ஆனால் நான் என்ன செஞ்சேன், நான் ஒன்றுமே செய்யலையே. இந்த நாட்டு மக்களுக்காக செய்யணும்னு நான் ஏன் வந்தேன், அந்த ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன், செண்பகத்தீவை விட்டு வந்தேன் அப்படிங்கிற கேள்விகள் அவனுக்கு திரும்ப 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 எழுதுகிட்டே இருக்குது. பல்வேறு விதமான பதில்கள் அவன்கிட்ட இருந்தது. ஒன்று, சோழ திருநாட்டை பார்க்கணும், மறுபடியும் அந்த வீதிகளில் நடக்கணும், அந்த மக்களை பார்க்கணும், எப்படியாவது அப்பா சொன்ன கனவை நிறைவேற்றணும். ஏன்னா கடைசி ஆசையாக அப்பா வந்து சித்திரக்கூடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு நம்மளுடைய
இளவரசருக்கு சொன்னதெல்லாம் அவர் என்ன கனவு கண்டார், எப்படி சோழ சாம்ராஜ்யம் பெருக்கணும்னு ஆசைப்பட்டார், ஏன் இப்போ அடிமையாக இருக்குது, எதுக்கு வந்து ஒரு கப்பம் கட்டி நம்ம வந்து ஒரு பல்லவ சக்கரவர்த்திக்கு கீழே இருக்கணும், நாம் சுயேட்சையாக சுய ராஜ்யம் செய்யக்கூடாதா அப்படிங்கிற எண்ணிலடங்காத ஆசைகள் இருந்தது. ஒரு சுதந்திர நாடு தேவை, யார் கீழேயும் இருக்கக்கூடாது, சோழ சாம்ராஜ்யம் பல்கி பெருக வேண்டும். இதுதான் வந்து பார்த்திப மகாராஜாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்தது. ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமல் அந்த ஆசை அப்படியே கையில் எடுத்து யார்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு, நம்மளுடைய இளவரசர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து யார் இருக்கா, நம்மளுடைய இளவரசர். நான் இதுக்கு செண்பகத்தீவிலே இருந்திருப்பனே, சுதந்திர ராஜாவாக இருந்திருப்பனே, சந்தோஷமாக இருந்திருப்பனே. ஆனால் அவனுக்கு என்ன தோணுது, இதே ஒரு அமாவாசைக்கு முன்னாடி தானே எனக்கு தோணுச்சு அம்மாவை பார்க்கணும்னு. அருள்மொழி தேவியை நான் பார்த்துடணும், அம்மாவை பார்த்துடணும், இதே உறையூர் வீதிகளை நடக்கணும், என்னோட சோழ நாட்டை பார்க்கணும், இங்கே வந்து நான் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்டனே, இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு அவனே சமாதானப்படுத்திக்கும் போது சமாதானமே படுத்த முடியாத ரொம்பவே வந்து வலிமையான ஒரு காரணம் இருந்தது. அது யாருன்னா குந்தவி தேவி. அந்த குந்தவி தேவியோடைய அந்த அழகு வதனம் அதுதானே என்னை கட்டி இழுத்துட்டு வந்தது அப்படின்னு யோசிக்கும் போது, சிச்சி அழகு மட்டும்தானா, எவ்வளவு அற்புதமான ஒரு பெண், எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு அன்பு செலுத்துகிறவள், என்ன ஒரு தைரியம் இருக்கணும். ஒரு இளவரசர் கைது பண்ண வந்திருக்கிறாரு மாரப்ப பூபதி அப்படின்னும்போது, நீ வந்து இவனுக்கு துணை போறியான்னு கேட்கும்போது துணை போகலை, மரண தண்டனைன்னு எங்கள் அப்பா சொன்னாலும் அதை நான் தடுக்க மாட்டேன், மரண தண்டனைக்கு முன்னாடி அவரை மனம் புரிஞ்சுக்கணுங்கிற ஆசையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பெண் எவ்வளவு துணிச்சலானவளாக இருப்பாள், எவ்வளவு அன்பு நிறைந்தவளாக இருப்பாள். அவளுடைய அழகு என்னை இங்கே கட்டி அழைச்சிட்டு வரல, அவளுடைய அன்பு என்னை இங்கே கட்டி அழைச்சிட்டு வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கூட வாழாமல் நான் விட்டு போகிறேனே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததாடா, பொன்னன் என்னை வந்து காவிரி ஆற்றில் காப்பாற்றிய மாதிரி திருப்பி ஏதாவது ஒன்று நடந்து நான் வந்து மறுபடியும் செண்பகத்தீவுக்கு போயிட மாட்டேனா, அப்படி செண்பகத்தீவுக்கு போகிறேன்னா இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பெண்ணை விட்டுட்டு போகணுமா, அந்த பெண்ணை விட்டு போகிறதுக்கு எனக்கு துணிச்சலே இல்லையே, அவளும் சொன்னாலே நீ இப்போ உன்னை கடைசியாக நான் பார்த்தேன்னா நான் இருக்க மாட்டேனா, அப்போ அவளுக்கும் என்னோட வர்றதுக்கான விருப்பம் இருக்குது, ஐயோ அம்மாவை பார்க்காமையே போயிடுவேனா அப்படின்னு பல்வேறு விதமான சிந்தனைகள் என்ன பண்ணுது, ஒன்றன் பின் ஒன்றாக வந்து இளவரசருடைய மனசை போட்டு உலுக்கி எடுக்குது. என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் உட்காந்துருக்கும் போதே பல நாட்கள் ஓடிடுது. கிட்டத்தட்ட அமாவாசைக்கு 2 நாட்களுக்கு முன்தினமே வந்துடுது. அந்த நேரத்தில் சிறைச்சாலையுடைய கதவுகள் திறக்குது. யார் வந்திருக்கான்னு பார்த்தா மாரப்ப பூபதி. அஹாஹான்னு சிரிக்கிறான். என்னென்னா சோழ நாட்டோட இளவரசர் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக சிரிச்சுட்டு சொல்கிறான். இவன் உள்ளே வந்தோடனே யோசிக்கிறான், யார் நம்மளுடைய இளவரசர் யோசிக்கிறாரு, அடுத்து மரண தண்டனை தான் அப்படின்னு யோசிக்கும் போதே உனக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு, ஆனால் உன்னை பத்திரமா காஞ்சிக்கு உறையூர்லேருந்து காஞ்சிக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி மனசு ஆறுது. இப்போ உத்தரவு வந்திருக்கு, காஞ்சிக்கு போகிற வழியில் ஏதாவது செய்தலாம், ஏதாவது பண்ணி தப்பிச்சிடலாம், தப்பிச்சு ஒன்று செண்பகத்தீவுக்கு போயிடணும், குந்தவி தேவியும் அழைச்சிக்கிட்டு போயிடணும், இதுக்கு நடுவில் அம்மாவை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த ஆசைகள் மேலோங்கி நிற்கும்போது சொல்லிட்டு போனான் மாரப்ப பூபதி, தயாராயிரு, நாளைக்கு ஆட்கள் வந்து உன்னை அழைச்சிட்டு போவாங்க காஞ்சிபுரத்துக்கு, அங்கே உனக்கான தண்டனை உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாரப்ப பூபதி சொல்லிட்டு போயிடறான். இப்போ இவனுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் ஒன்று தான், இளவரசர் மனசில் இருக்கிறதெல்லாம் மாமல்லபுரத்தில் கப்பல் கரெக்டாக அமாவாசைக்கு 2 நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம், இவர் வராரா இல்லையான்னு பார்த்து, வந்தார்னா ஏற்றிட்டு போகும், வரலன்னா திரும்பி போயிடும், அடுத்த அமாவாசைக்கு தான் வரும். இது தானே இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான தகவல்கள் இவங்க பரிமாறிக்கிட்டது, இதுதான் ரகசிய சீட்டு மாதிரி. இப்போ என்ன பண்ணுறது, மாமல்லபுரத்துக்கு போகிறதா, இல்லை பிறந்த மண்ணை காப்பாற்றுறதா, இல்லை குந்தவி தேவியை அழைச்சிக்கிட்டு போகிறதா, அம்மாவை மறந்துடுறதா, இல்லை அம்மாவையும் அழைச்சிட்டு போகிறதுனா அதுக்கான வாய்ப்புகள் காஞ்சிபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய வழியில் தனக்கு கிடைக்குமா, உறையூர்லேருந்து காஞ்சிபுரம் போகணும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி தெரியாது. இப்போ என்ன வந்து திட்டம் மாரப்ப பூபதி, இது உறையூர்லேருந்து காஞ்சிபுரம் நோக்கி போகிற வழியில் மகேந்திரபுரம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்துக்கிட்ட கைமாற்றி விட போகிறார் கபால பைரவருக்கு, இது திட்டம். இந்த திட்டம் வந்து நம்மளுடைய
இளவரசருக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சது பொன்னன். பொன்னன் என்ன மாதிரி செய்யலாம், இந்த சதி திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு வேறு என்ன சதி திட்டம் போடலாம் அப்படிங்கிற முனைப்பில் பொன்னன். இது முக்கோணமாக அப்படி இருக்குது. இப்போ மாரப்ப பூபதியோடைய ஆசை நிறைவேறுச்சா, கரெக்டாக கபால பைரவர்கிட்ட கைமாற்றி விட்டானா, இல்லை பொன்னன் போயிட்டு இந்த சதி திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் தீட்டினானா, அந்த திட்டம் நிறைவேறுச்சா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வரும் அத்தியாயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.